Hello friends, welcome to our Suvai koodam channel. இன்னைக்கு வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ரெசிபியோட தான் நாங்கள் வந்திருக்கோம். என்ன ரெசிபி கேட்டிங்கன்னா வந்து இன்னைக்கு வந்து ஒரு கோவா பழத்தை வச்சு ஒரு கொய்யா பழத்தை வச்சு நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பண்ண போகிறோங்க. கொய்யால பார்த்தீங்கன்னா என்னென்ன செய்வாங்கன்னா இந்த மாதிரி சாலட்டு சாஸ் இந்த மாதிரிலாம் மேக் பண்ணுவாங்க. நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். அந்த ரெசிபி வந்து என்னென்னு எங்கள் அம்மா ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ இப்போவே நான் சொல்லிட்டு கொஞ்சம் சுவாரஸ்யம் இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கறதுக்கு அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி அந்த ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணீங்கன்னா தான் நாங்க புதுசா வீடியோஸ் போடும்போது டக்குன்னு உங்களுக்கு ரீச் ஆயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். இன்றைக்கி கொய்யா பழத்தை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி செய்ய போகிறேங்க. இந்த ரெசிபி வந்து ராஜஸ்தானில் ரொம்ப ஃபேமஸான ரெசிபி. இந்த ரெசிபியோட பேர் ராஜஸ்தான் ஸ்பைசி கோவா கறி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான கொய்யா பழத்தை எடுத்துக்கலாங்க. இதுக்கு வந்து ரொம்ப காயாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பழமாகவும் இருக்கக்கூடாதுங்க. அந்த மீடியம் சைஸாக இருக்கிற பழத்தை எடுத்துக்கலாம். நான் 2 கொய்யா பழம் தாங்க எடுத்திருக்கேன். இது வந்து தாராளமாக ஒரு 4 பேர் சாப்பிட்லாம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் இப்படி செய்ய போகிறோம். சரி வாங்க எப்படின்னு பார்த்துடலாம். இந்த கொய்யா பழத்தை வந்து நல்லா கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணிவிட்டு உள்ளுக்கு இருக்கிற விதையெல்லாம் எடுத்துடலாம். இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் வச்சு அந்த சதையை அப்படியே ரிமூவ் பண்ணிட்டோம்னா சதையோடு சேர்த்து கொட்டை அப்படியே வந்துடுங்க. கொட்டையெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா இந்த கொய்யா பழத்தை வந்து நம்ம பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். கொய்யா பழத்தையெல்லாம் கட் பண்ணியாச்சுங்க. இதே மாதிரியே ஒரே சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்பைசி கோவா கறிக்கு தேவையான நம்ம தக்காளி பழமெல்லாம் கொஞ்சம் அரைக்கணும். அது என்னென்னு பார்த்துடலாம். ஒரு ஜார் எடுத்துக்கலாங்க. அதில் வந்து 2 பல்லு வெள்ளைப்பூண்டு போட்டுக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாங்க. ஒரு 4 முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுக்கலாங்க. இதுக்கு நான் 2 தக்காளி பழம் எடுத்துருக்கேங்க. நம்ம 2 கொய்யா பழத்துக்கு இந்த 2 தக்காளி பழம் அளவு சரியாக இருக்கும். இந்த தக்காளி பழத்தை கொஞ்சம் கட் பண்ணி போட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஸ்பைசி கோவா கறிக்கு தேவையான தக்காளி பழமாக அரைச்சிட்டு வந்து வச்சாச்சுங்க. அடுத்தது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சாச்சுங்க. கடாய் சூடாயிருச்சு. சூடானதுக்கப்புறமா ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுடலாம். 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த பொடி சீரகமெல்லாம் வந்து கருகாத மாதிரி பார்த்துக்கோங்க. அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. மீடியம் சைஸான பெரிய வெங்காயம் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இதையுமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனிஷாக வதங்கணுங்க. அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட் இதில் போட்டுடலாங்க. தக்காளி பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். நம்ம இதில் முந்திரி பருப்பு போட்டு அரைச்சிருக்கிறங்காட்டி சீக்கிரமாக கொஞ்சம் கெட்டியாக நம்மளுக்கு அந்த பேஸ்ட்டு வந்துடும். எண்ணெயோடு சேர்த்து இந்த தக்காளி பேஸ்ட்டு வந்து நல்லா வேகணுங்க. நம்மளுக்கு வெந்து கிடைக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த பேஸ்ட்டு தனியாக வந்துடும், எண்ணெய் தனியாக பிரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி நல்லா வதக்கணும். இந்த அளவு நல்லா வதங்கணுங்க. பாருங்கள், நல்லா கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு. நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு இருக்குது. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கொய்யா பழத்தை போட்டு இதையும் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுடலாம். சும்மா 1 நிமிஷம் வதங்கினா போதுங்க. இந்தளவு வதங்கினா போதும். இதில் இப்போ காரத்துக்கேற்ப மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் தான் போட்டுறேன். 1/4 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே வந்து 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் வந்து முதல்ல நம்ம போட்டிருக்கிறோம். அதனால் 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி போட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். காரம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி போட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாங்க. இது வந்து வெள்ளை சர்க்கரை தான், அஸ்கான்னு சொல்லுவாங்க. அந்த சர்க்கரை தான் நான் போட்டுருக்குறேங்க. வெல்லம் போட்டோம்னா இது வந்து டேஸ்ட்டு வேறு மாதிரி வந்து நான் சர்க்கரை தான் போட்டிருக்கேன். கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுடலாங்க. இந்த கொய்யா பழத்தில் வந்து உப்பு காரமெல்லாம் பிடிக்கிற வரைக்கும் நல்லா ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா கலக்கி விட்டு இதில் அளவான தண்ணி ஊற்றிக்கலாம். கிரேவி செய்யும் போது நம்ம தண்ணி எவ்வளோ கம்மியாக ஊற்றுவோமோ அதே மாதிரியே தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. நம்ம கொய்யாப்பழம் வதக்கும் போதே உப்பு போட்டு வதக்கியிருக்கோம். அதனால் அளவு பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. இப்போ வந்து நல்லா கொய்யாப்பழம் வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் வெந்துச்சுன்னா போதுங்க. இது ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும், ரொம்ப நேரமெல்லாம் ஆகாது.
கொய்யாப்பழம் ரொம்ப வெந்துச்சுனாலும் அப்படியே கொலன்னு ஆயிடுங்க. அதனால் வந்து ஒரு 2 நிமிஷமாக நம்ம கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பக்கத்தில் நின்று பார்த்து எடுத்துக்கணும். 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு. நம்ம ராஜஸ்தான் ஸ்பைசி கோவா கறி வந்து இந்த அளவுக்கு கரெக்டாக பக்குவமாக இருக்கணுங்க. இப்போ இதில் வந்து கசூரி மேத்தி நல்லா கசக்கி விட்டு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக போட்டால் போதும். பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலை கொஞ்சம் போட்டுக்கலாங்க. எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கசூரி மேத்தி போடும்போது உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது இல்லைனாலும் நீங்கள் பரவாயில்லைங்க, ஆனால் அதை போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இப்போ வந்து சூப்பரான ராஜஸ்தான் ஸ்பைசி கோவா கறி ரெடி ஆயிடுச்சுங்க. இது நம்ம ஒரு சர்விங் பவுலில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ சுவைக்கூடத்தின் சூப்பரான ராஜஸ்தான் ஸ்பைசி கோவா கறி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த கோவா கறி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ராஜஸ்தான் ஸ்பெஷல் அப்படின்னாலே சப்பாத்திக்கு தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டாங்க. சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ் இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து ராஜஸ்தான் ஸ்பைசி கோவா கறி எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம இந்த ரெசிபி வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கறத வந்து ஃபீட்பேக் மூலியமா கொடுத்துருங்க. அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை சந்திக்கலாம். டாடா ஃப்ரெண்ட்ஸ், பாய்.